எங்க அப்பா என்ன கூட்டண்டா சாமி. ஊரில் இருக்கிற மொத்த பொம்பளைங்க கூட போய் இங்கே தான் வராங்க. நம்ம என்னைக்கு துணிமணி எடுத்துக்கிட்டு ஊடு போய் சேர்றது. இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்களா இந்த பொம்பளைங்க பேச்சு கேட்டு வந்தம் பாரு 10 மணி. நம்ம ஆமாக்கா பார்த்திங்களா எம்மா கூட்டம். நம்ம என்னைக்கு எடுத்துக்கிட்டு போகிறது. எங்கே போய் துணியை பார்க்குறதுனே தெரியலையா. அவ்வளோ கிச்சு 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 கிச்சுன்னு கூட்டமாக கோயிலில் இருக்கிற மாதிரி நெருக்கி தள்ளுறாங்களே. நம்ம என்னைக்கு பார்த்து சலச பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறது. 2 பேரும் என்னத்துக்கு இப்படி கத்துறீங்க. கடைன்னா தீபாவளி டைமில் இந்த மாதிரி தான் கூட்டமாக இருப்பாங்க. ஓட்டிக்கிட்டா இருக்கும். நல்ல வாய் பொழந்துக்கிட்டு கத்துறீங்களே. நம்மள எல்லாம் பட்டிக்காட்டு கூட்டம் நினச்சிக்க மாட்டாங்க. உங்களையெல்லாம் என்னதான் பண்ணுறது. அமைதியாக பாருங்க. அதுக்கு இல்லையே மீனா, இவ்வளோ கூட்டத்தில் நம்ம எந்த துணிமணின்னு போய் பார்த்து அவங்கக்கிட்ட விலை பேச்சு நம்ம எப்படி எடுக்கிறது. எங்கே போகிறதுனே தெரியலையே. போகிறதுக்கே வழி இல்லையே. அட பத்திரக்காளியாக்கா அப்படி இல்லை. இந்த மாதிரி பண்டிகை டைமெல்லாம் வந்தால் இப்படி தான் இருப்பாங்க. மற்ற டைமில் அங்கங்கே நம்ம போய் எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக ஆமையாட்டம் நவருவாங்க. நாமளும் அவங்க பின்னாடியே நவந்துக்கிட்டே போய் அங்கங்கே எது நல்லா இருக்குதோ அதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அம்மா எனக்கு உச்சா வருது அவசரமா. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு தம்பி. இந்த கூட்டத்தில் நான் எங்கன்னு பாத்ரூம் கண்டுபிடிச்சி நான் கூட்டிக்கிட்டு போட்டோம். போனமா கூட தொலைஞ்சு போயிடுவாட்டங்குது. கொஞ்சம் பொறுத்துக்கிட்ட தம்பி போயிடலாம். ஏன் கீதா இந்த மாதிரி டைமில் உன்னை யார் சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வர சொன்னது. உங்கள் மாமியாட்டியும் விட்டுட்டு வர மாட்டேன். இந்த கூட்டத்தில் எப்படி தூக்கிட்டு திரியலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ பாரு பாத்ரூம் போகணுங்கிறான். எப்படி இந்த கூட்டத்தில் கூட்டிகிட்டு போக முடியும். எங்கன்னா விட்டுட்டா கூட என்ன பண்ண முடியும். அவ்வளோ கூட்டமாக இருக்க. எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த. அறிவில்லை உனக்கு. அட நீ வேற ஏன் சீதா. இவன் எங்கே வீட்டில் விட்டுட்டு வந்தா இருக்கிறானா. நானும் வரமான்னு அட்லிது ஆட்டம் பிடிச்சி வந்தான். இப்போ வந்த இடத்துல ராவி கட்டுறான். சரி உடுக்கிட்டா. ஹரியா பிள்ளைங்கன்னா அப்படித்தான். ஒரு இடத்துக்கு வர்றேன்னு தான் அடம் பிடிப்பாங்க. அவள் கிடக்குற அவளுக்கு என்ன தெரியுது. அவள் படுற அவள் பிள்ளைய விட்டுட்டு நல்லா சுத்தறதுக்கு வந்துடுறான். எங்கள் மாமியா கிட்ட பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் தானே கேட்டான். இரு மொள்ள அப்படியே போவோம். இரட்டா குட்டி போகலாம். சரி பெரியம்மா. ஆனாலும் அநியாயத்துக்கு கூட்டமாகுதுறாப்போ. அங்கே பாரு ஆம்பளை ஆளுகள்லாம் அங்கே சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது. என்ன தான் துணி எடுப்பாங்களப்பா. ஏன் நீ துணி எடுக்கிறன்னு ஆடிக்கிட்டு வந்துக்கிறீ. அப்படித்தான் எல்லாரும் எடுப்பாங்க. அத்தானே கரெக்டாக சொன்னீங்க பத்திரக்காளியாக்கோ. அதெல்லாம் கிடக்கட்டும். இந்த கூட்டத்தில் எதுனா காசு எதுனா நகை பிச்சுக்கிட்டு போயிட்டா கூட ஒன்றும் தெரியாதாட்டுங்குது. அப்படி கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்கு கூட விட மாட்டாங்களாட்டுங்குது. கீழே விழுந்துருச்சுன்னா கூட கீழே எதனா போட்டுட்டு அப்படிக்கு எப்படி குமிஞ்சு விடாத சீதா. அதெல்லாம் மெரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆமாடி மீனா நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். கீழே உளுந்துட்டோம் அப்படியே கரும்பு சக்கையாட்டம் பிடிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவாளுங்க. லைனில் நின்று சாமியை பார்க்குற மாதிரி எல்லாம் லைனாக பார்த்துக்கிட்டே போங்க. நின்னீங்கனாலும் அவ்வளோதான் சண்டைக்கு வர்றாங்க. நிற்கிறதுக்கு எங்கே விட்றாங்க நெட்டவள்ளி. அவங்க பாட்டுக்கு நின்னா கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. தள்ளிக்கிட்டே போகிறாங்க. போ எப்படி இதில் ஒவ்வொரு துணியாக பார்த்து நல்ல துணி இவ்வளோ ரேட்டு எங்கன்னு எடுத்து எப்படி இதை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கூட்டத்தில் இந்த கடைக்காரி எப்படித்தான் சமாளிக்கிறாங்க. சாமி திறமத்தான். நம்ம ஊர்லலாம் வண்டியில் துணி கொண்டுட்டு வருவானுங்களே. அவனுங்க கிட்ட நம்ம ஒன்றா எடுத்து தொட்டு பார்த்து மேலே போட்டு பார்த்து இந்த கலர் நல்லால இந்த டிசைனு நல்லால இது கிளாத்து நல்லாலன்னு சொல்லி அப்படி வாங்குவோமே. இங்கே இப்படி மொள்ள நடந்துக்கிட்டு தொட்டு பார்க்கறது கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்படித்தான் கடையிலெல்லாம் அப்படிலாம் இல்லை பத்திரக்காளியாக்கா. இங்கேயுமே எல்லாமே போட்டு பார்த்து எல்லாமே தொட்டு பார்த்து எல்லாமே வாங்கலாம். அன்றைக்கி கூட்டம் பார்த்தீங்களா தீபாவளி டைமு. அதனால் இப்படி தான் எந்த கடைக்கு போனீங்களா அதுதான் இருக்கும். இது மற்ற டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது. நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணுமோ போய் போட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஓஹோ அப்படியாம்மா எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் இந்த மாதிரி பெரிய கடைங்களுக்கெல்லாம் வந்துக்கிறேன். நான் அது இல்லாமல் இந்தமாரி பண்டிகை சமயத்தில் வரவும் மாட்டேன். அங்கே வந்து ஊரில் கொண்டுட்டு வருவாங்களே துணிக்கார அவங்கக்கிட்டே வாங்கிக்கிறது. இல்லைன்னா நான் தீபாவளிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வாங்கிவிடுமா. அதனால தெரியாது. ஆமாக்கா பார்த்திங்களா எனக்குமே தெரியாது. நானுமே ஊரில் கொண்டாடுறாங்களே துணிக்கார அவங்கக்கிட்டே வாங்கிக்குவேன். அந்த மாதிரி இப்படிலாம் கூட்டம் இருக்குன்னு நானும் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கும் இதெல்லாம் புதுசாக தாங்குது. சரி கொடுங்க. நம்ம எந்த பண்டிகைனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கடைக்கு வந்துடுவோம். நல்ல டைம் பாஸாகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நல்ல துணியாகவும் கிடைக்கும். ஆனால் கூட்டமாக தான் இருக்கும். சரி ஒன்றும் கூட்டம் குறையிற மாதிரி தெரியல. அப்படியே வேறு கடைக்காச்சும் போவோம். அப்படியே வெளியவாச்சும் வாங்க போகலாம். அம்மா எனக்கு அவசரமாக வருதுமா. அக்கா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. நான் இவன் வேறு அவசரன்னு கேட்குறேன். நான் எங்கன்னு தேடி பிடிச்சி பாத்திரம் கூட்டி போயிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன் வந்துருங்க. சரி கீதா நீ கூட்டிகிட்டு போவன பாவம். ஏக்கா உங்கள் பேண்ட்டும் சொக்கையும் சூப்பராக இருக்குது. எங்கே வாங்குனீங்க என்ன விலை. அட போமா தூரம்
காலை கிட்டுக்கிட்டுன்னு வழி எடுத்துக்கிச்சு. நானும் காலையில் வந்துட்டு இப்போ தான் போடுறேன், விலை என்ன அது என்னன்னுக்கிட்டு எல்லாம் கடையில் கிடைக்கிட்டு போய் வாங்கிக்கம்மா. நான் அது காலையில் வந்துட்டு இப்போ தான் போகிறீங்களா? சரி அக்கா நீங்கள் போங்க. ஏண்டி மீனா, இந்த பொம்பளையை பார்த்தியாடி காலையில் வந்துட்டு இப்போ தான் போகுதான். அதான் ஒரு பையன் நப்பிக்கிட்டு போகுது, அப்புறம் தேடி பிடிச்சி வாங்குறதுக்குள்ள நேரம் ஆயிருக்கும். ஒரு பையன் நப்பிக்கிச்சுல, அதை இவ்வளோ நேரம் ஆயிருக்கும் போலையே. எங்கே பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்குது. நாம இன்னைக்கு துணி வாங்கின மாதிரி தான். சரி இங்கே தான் சரியான கூட்டமாகுது, பேசாமல் ஸ்வீட் கடைக்காச்சும் போகலாமா? அவங்க கிட்ட கேளு. இந்தா கேட்குறேன் இரு. ஏன் நெட்டவழி, இங்கே தான் கூட்டமாகுது, நம்மளால ஒன்றும் எடுக்குமா? அது வேலை இன்னைக்கு ஆவாதாட்டுங்குது. நான் பேசாமல் ஸ்வீட் கடைக்காச்சும் போய் ஸ்வீட்டாச்சும் வாங்கிட்டு போகிறோமா? பசியே எடுத்துக்கிச்சு. ஆமாம் மீனா, நானும் அதை தான் நினச்சேன். இந்த கூட்டத்தில் நடந்து நடந்து எனக்கும் வாந்தி வர மாதிரியே இருக்குது. ஏக்கா பத்திரக்காளி அக்கா, 10 மணி அக்கா, 2 பேரும் எங்கே போகிறீங்க? இந்த கூட்டத்தில் ஒன்றும் இன்றைக்கி எடுக்கிற மாதிரி தெரியல. பேசாமல் ஸ்வீட் கடைக்காச்சும் போவோமா? நடந்து நடந்து கால் கிடுக்கிடுன்னு ஆடுதக்கா, வாந்தி வர மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது எனக்கு வேற. வயிற்று பிள்ளை உங்களுக்கு கால் வலி வாந்தி வருதுன்னா என்னத்த சொல்ல? நாங்களாம் பாரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி வாங்க போய் அங்கேயாச்சும் ஸ்வீட்டையாச்சும் வாங்கிட்டு வீடு போய் சேரலாம். மழை வேற வந்துட மாட்டேங்குது. அம்மாடி இது என்ன கூட்டம், கிச்சு கிச்சு நீக்கி தள்ள ஆவாதாட்டுங்குது. எந்த ஆள போனாலும் ஒரே கூட்டம் வச்சானங்க. அப்படி என்னதான் எந்த கடையில பார்த்தாலும் இருக்கிறாங்க. போங்க போங்க மட மடன்னு அந்தாண்ட ஒரு கடையில கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குது. ஸ்வீட் கடை, கேக்கு, ஸ்வீட்டு, லட்டு, ஜாங்கிரி, பூந்தி எல்லாமே இருக்கு. பாக்குறதுக்கே இம்பிட்டு அழகா இருக்குது. என்ன தின்னா எவ்வளவு ருசியா இருக்கும். நான் பாக்கலையே எச்சு ஊறுது. நெட்டவழி வாவா சீக்கிரம் போய் வாங்கலாம். எத்தனை வகையான ஸ்வீட் இருக்குது, இது பேரே தெரியாதாட்டங்குதப்பா. இவ்வளோ இருக்குது, என்னன்னு கேட்டு வாங்குறதுன்னே தெரியலையே. உங்களுக்கு பேர் தெரியலன்னா வேற அந்த கடைக்காரன் சிரிப்பாங்களே, இது என்னடா வம்பா இருக்குது, பேசாமல் இதை அந்த கலரை கொடுங்க, அதை இந்த கலரை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுவோம். டெய்லியும் முட்டை பப்ஸு, எக் பப்ஸு இதுதான் நம்ம அடிக்கடி வாங்குவோம். இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, இன்னைக்கு புதுசாக வச்சுருக்கானுங்க. அடேங்கப்பா. 10 மணி, ஒரு பூந்தி 1/2 கிலோ, ஒரு மிச்சர் 1/2 கிலோ வாங்கலாமா, இல்லை வேற எதனா நீ எது வாங்குறியா? தெரியலையாக்கா, அந்த கடையில் இருக்கிற பேர் இந்த பண்டங்கள்லாம் எனக்கு என்னன்னே தெரியலையே, என்னன்னு கேட்டு வாங்கணும்னு தெரியலையே. நம்ம நெட்டவழி மீனாலாம் இருக்காள், அந்த உலகத்தில் என்ன திங்கிற பண்டந்தாலும் என்ன பேருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாளுங்க. அவங்ககிட்ட சொல்லி வாங்கலாம். ஆமாக்கா அதுவும் சரிதான். எனக்கு ஒரு பூந்தி 1/2 கிலோ, மிச்சர் 1/2 கிலோ, அப்புறம் இந்த ஸ்வீட்டெல்லாம் கலந்து ஒரு 1 கிலோ சொல்லி கொடுங்கக்கா. கடைக்காரக்கா, எல்லா ஸ்வீட்லேயும் கலந்து ஒரு 1 கிலோ, அப்புறம் இந்த காரமாக என்ன டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதில் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் அந்த கேக்கு எதோ கலர் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. எனக்கு வந்து மேலே பிங்க் கலரா, அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலரில் உருண்டை ஆகுதுல்ல, அதில் ஒரு 1/2 கிலோவும், இந்த கீழே கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்கீங்க ரவுண்ட் ரவுண்டாக பிங்க் கலரில் அது ஒரு 1 கிலோவும் கொடுத்துருங்க. நம்ம நெட்டவழி எங்களுக்கும் அப்படியே சேர்த்து சொல்லி கொடுமா. சரி சரி எல்லாமே சொல்லிட்டேன், எல்லாத்துக்குமே தான் சொல்லியிருக்கேன். சரிம்மா. இந்த கீதா இங்கே பையனை கூட்டிகிட்டு எந்தால போனாலும் தெரியல, என்ன காணும், ஒரு போனியும் பண்ண காணும். நம்ம அந்த கடையை விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே, அவன் எப்படி வருவா? பத்திரக்காளியாக்கா, அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவங்க அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து நம்ம ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. நம்ம போகும்போது கூட்டிகிட்டு போயிடுவோம். ஓ அப்படியா? அப்போ சரி. ஓகே மக்களே, எங்களுக்கு தீபாவளி ஷாப்பிங் ஓவர். நீங்களாம் தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா? ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? ஸ்வீட் வாங்கிட்டீங்களா? எல்லாம் கமெண்ட் போடுங்க, நான் பார்க்குறேன். அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள், சேஃப்டியாக பட்டாசு வெடிங்க, குழந்தைங்கள பத்திரமா பக்கத்துலேயே இருந்து பார்த்து வெடிக்க வைங்க. ஓகே மக்களே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.